தற்போது சிவலிங்கம் இன்ஸ்பெக்டர் நம்மளோட இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, ஓமலூர் இன்ஸ்பெக்டர்மா. சார் வணக்கம் சார். இந்த விபத்து எப்படி சார் நிகழ்ந்தது? மேட்டூர்ல இருந்து தர்மபுரி போகக்கூடிய அரசு பேருந்து. சொல்லுங்க சார். மேட்டூர்ல இருந்து தர்மபுரி போகக்கூடிய அரசு பேருந்து அங்க தீவட்டிப்பட்டி செக் போஸ்ட்னு சொல்லிட்டு தொப்பூர் பக்கம் இருக்கு. அது ஒரு கிராசிங். அதாவது மேட்டூர்ல இருந்து தர்மபுரி போற வண்டி இந்த தொப்பூர் செக் போஸ்ட்ல ஒண்ணு நேஷனல் ஹைவேல ஜாயிண்ட் ஆகி லெப்ட்ல திரும்பணும். இந்த லெப்ட்ல திரும்பும் போது சேலம் பக்கம் இருந்து டுவர்ட்ஸ் தர்மபுரி வந்த லாரி, மணல் ஏற்றி வந்த லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால சம்பவ இடத்துல 4 பேர் இறந்திருக்கிறாங்க. எல்லாமே மற்றவர்கள் எல்லாமே ரெஸ்கியூ பண்ணி சேஃபா அந்தந்த மருத்துவமனைக்கு சேலத்துக்கு அனுப்பிச்சிருக்குங்க. ஆம்புலன்ஸ் மூலமே அனுப்பிச்சிருக்குது. சார், இப்போ காயமடைந்தவர்கள் எந்தெந்த மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எல்லாமே சேலம் தான். சேலம் அரசு தலைமை மருத்துவமனை, பக்கத்துல சேலம் பக்கத்துல பனிப்பால் மருத்துவமனை, அங்க சேலத்துல இருக்கிற மற்ற எமர்ஜென்சி எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. இமீடியட்டா அனுப்பிச்சாச்சு. இங்க யாரும் இல்ல, அடிப்பட்டவங்க எல்லாமே அனுப்பிச்சாச்சு. மற்ற ரெஸ்கியூ வேலை செஞ்சுட்டு இருக்கோமா. திரு சிவலிங்கம், நீங்க மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில இந்த விபத்துக்கு யார் காரணம்னு தெரிய வந்ததா? விபத்துக்குமா டிரைவருடைய கவனக்குறைவு தான். அதாவது போக்குவரத்து, அரசு பேருந்து போக்குவரத்து திரும்பி இருக்கிறாங்க. நேஷனல் ஹைவேல லாரி வர்றவங்க அவன் ஸ்லோ பண்ண முடியாம ஏதாவது ஒரு பிரேக் ஃபெயிலரா, அது என்ன எப்படி அவுட் ஆக்சிடென்ட் ஹேப்பன் அப்படின்றது அனலைஸ் பண்ண முடியல. விபத்து நடந்தது லாரியும் பஸ்ஸும் ரிமூவ் பண்ணலைங்க. ரிமூவ் பண்ண பிறகுதான் எப்படி ஹேப்பன் ஆச்சு அப்படின்றத, அல்லது அதுல பயணம் பண்ணவங்களை விசாரணை செஞ்சாதான் அது என்னன்னு தெரிய வருமா. சார், இந்த பகுதியில அடிக்கடி விபத்து நேரிடுவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க. அந்த இடத்துல போதிய தடுப்பு வேலிகள், வேகத்தடை இதெல்லாம் இல்ல அப்படிங்கறதும் அந்த பொதுமக்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. நீங்கள் அந்த இடத்தை ஆய்வு செஞ்சீங்களா? அங்க போதுமான வசதி இருக்கா சார்? இல்லம்மா, வேகத்தடை இருக்கு. இப்போ மேட்டூர்ல இருந்து வரக்கூடியது திரும்புற இடத்துல வேகத்தடை இருக்குது. வேகத்தடை தாண்டி தான் பஸ் டர்ன் ஆயிருக்குது. அவன் பஸ் டர்ன் பண்ணும்போது ரைட் சைட்ல லாரிகளோட நேஷனல் ஹைவேனால அங்க நேஷனல் ஹைவேல தடுப்புகள் அமைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால வரக்கூடிய லாரியை இவங்க சரியாம பார்க்காம திருப்பி இருக்கலாம். வரக்கூடிய லாரி டிரைவருடைய கவனக்குறைவு, எப்படி ஹவு டு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு தெரியல. அது அனலைஸ் பண்ண முடியல. அதை இன்ஜூர்ட் ஆனவங்களை சரியான முறையில விசாரிச்சாதான் எப்படி ஆச்சு அப்படின்றது நம்ம செய்ய முடியும். இப்போதைக்கு பாதுகாப்புக்காக எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மருத்துவமனையில விசாரணை செஞ்சாதான் என்ன அப்படின்றது தெரிய வரும். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அல்லது பஸ் ஓட்டுநரை விசாரிச்சாதான் என்ன எப்படின்னு தெரியும். லாரி ஓட்டுநரை விசாரிச்சாதான் தெரியும். அந்த பப்ளிக் பேசஞ்சர்ஸ் வந்தவங்களை விசாரிச்சாதான் என்னன்னு தெரிய வருமா.